இவர் சுடுகாட்டில் குழியை தோண்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறாரு, சீக்கிரம் குழியை தோண்டுங்க, பணத்தை தூக்கிட்டு வராங்கன்னு. இப்போ பணத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பணத்தை பார்த்ததையும் இவரை சந்தோஷப்படுறாரு. இப்போ வந்து ஃபுல்லாக குழியை தோண்டி முடிச்சிடுறாரு. அந்த பணத்தை கொண்டாந்து அந்த குழிக்குள்ளே இறக்கிடுறாங்க. நைட் அந்த குழியை தோண்டி அந்த பணத்தை வெளியில் எடுக்கிறாரு. இப்படி தான் ஒரு வாட்டியும் அவர்கிட்ட பணம் வருதுன்னு சொன்னதும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இவர் இந்த சுடுகாட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போக மாட்டார், யார் கூடயும் பேசவும் மாட்டார். பணம் வந்தால் மட்டும்தான் இவர் சந்தோஷப்படுவார். அந்த பணம் வரலனா இவர் ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி பண்ணுவார். இவர் தான் அந்த பணத்தை எல்லாம் புதைக்க குழி தோண்டிக்கிட்டு இருப்பார். அப்படி புதைச்ச பணத்தை யாருக்கும் தெரியாமல் நைட் டயத்தில் அந்த குழியை தோண்டி மறுபடியும் வெளியில் எடுப்பார். இப்படியே இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் நைட்டு இவர் அந்த பணத்தை குழியை தோண்டி வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு பையன், அந்த ஊருக்கு புதுசாக வந்த பையன் அதை பார்த்துடுறான். இவர் அந்த பணத்தை வெளியில் எடுத்தவர் அந்த பணத்தோட ஒன்றா இருக்காரு. இந்த பையன் இவர் ஒன்றா இருக்கிறத பார்த்துடுறான். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, மாட்டிப்போன்னு தெரிஞ்சு அந்த ஊரில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் இந்த பையன் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் தான் அந்த பணத்தை தோண்டி அந்த பணத்தோட ஒன்றா இருக்கான்னு சொல்கிறாரு. இவரை நம்பிக்கிட்டு அந்த பையன் புதுசாக இருக்கவாசி அவனை பிடிச்சி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இவர் தங்கச்சிக்கிட்டேருந்து இவருக்கு ஃபோன் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பையனை இவ்வளோ நாள் நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேனே, இப்போ உன் பையன் உன்னை தேடி வந்திருக்கான்னு. அந்த பையனை பிடிச்சி கொடுத்தாருல, அது வேறு யாரும் இல்லை, இவரோட பையன் தான். இப்போ அந்த பையனை பாதி குழிக்குள்ளே புதைச்சி வச்சு அந்த பையனை சுற்றி ஊர் மக்கள்லாம் நின்று அவனை கல்லால் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க.